சந்தோஷமாக இருக்கு, நிறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 25 films அப்படி நாங்க செலிப்ரேட் பண்றோம்னா ஒவ்வொரு படமும் வந்து தனியா ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸாக நீங்க இருக்கீங்க. அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய கரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்க இல்ல அப்படின்னா அந்த படங்கள் இருந்திருக்காது. சோ நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து பார்க்கும்போது காலேஜோட ரீயூனியன் மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, அவ்வளவு பேரும் வந்து அவ்வளவு விஜயாண்டி சார் அண்ட் கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்துருந்தா நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த 25 படங்களில் அதை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அதனால பேசின விஷயங்களை நான் மறுபடியும் பேச விரும்பல. அதே நேரத்தில் நான் கவர் பண்ணணும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள், எனக்கு மட்டும் தெரியும்னு நினைச்ச நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த அரங்கில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் அதான் வந்து பேசியிருக்காங்க. அப்போ விஜய் ஆண்டனி எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காரு, அவர் வந்து என்ன ஹைட்டை வந்து ரீச் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது வந்து நீங்க எல்லாரும் பேசுனதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒன்று, நான் வந்து ஒரு மருத்துவராக இருந்தாலும் நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முதல் காரணம் விஜய் ஆண்டனி. ஸோ எங்களுக்குள்ள நட்பு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா என் மேல அவர் ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. அவர் சொன்னதை நான் சீரியஸா எடுத்திருப்பேங்கிறத நீங்க யோசிக்கலாம். 2வது, நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது படங்கள், கதைகள், பாட புஸ்தகங்கள் இது எல்லாத்தையும் சொல்லி தராங்க. பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, நீங்க வந்து எல்லாருக்கும் நல்லது நினைக்கணும், திருடக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து வளரும் போது நம்ம கடந்து வர்ற பல விஷயங்கள்னால, சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால, சில நேரங்களில் சரியா வளர்க்கப்படாததுனால இந்த தப்புகள் எல்லாம் நம்மளே செஞ்சிடறோம். இன்னைக்கு நம்ம வளர்ந்து நிற்கும் போது நம்மளை சுத்தி இருக்கு பார்க்கும்போது என்னடா எவனை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான், யார்கிட்ட பேசுறதுக்குமே பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற இந்த உலகத்துல சின்ன வயசுல எப்படி வளரணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி வளர்ந்து நிற்கிற ஒரு ஆள் விஜய் ஆண்டனி. First of all, I want to thank Arun Prabhu sir and Vijay Anthony sir for giving me the opportunity. And thanks for press. நீங்க வந்தீங்க, ரொம்ப நன்றி. In the platform, in the media, in the avenue, ரொம்ப நன்றி. ரோல் பத்தி அவ்வளவு சொல்ல மாட்டேன். I'm going to keep that secret. But one of the big events was Arun Prabhu sir when he called me. சித்ரா சார் இப்பதான் மென்ஷன் பண்ணாங்க, அவங்க எங்க இருக்காங்க. அவரோட இன்டர்வியூ தான் the whole thing started. I did an interview with Chitra sir. After 42 years நான் வந்து சென்னைக்கு வந்தேன். I was meeting with Bharat Raja sir. அதை பற்றி இன்டர்வியூ பண்ணும்போது I think Arun sir saw that interview and phone பண்ணாரு. So 42 years later, I'm back in front of the camera. நான் யூஎஸ்ல உட்காந்துட்டு இருந்தேன். I'm a risk manager for banking. phone பண்ணி சொன்னாரு. Then Vijay Anthony sir kindly gave me the opportunity. So thank you very much. மலையாளம் கலந்து தமிழ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன ஆனா ஹார்ட் ரேட் ஜில் ஜில் ஜில்னு போயிட்டு இருக்கு. But to say that இது அருண் சார் 10 வருஷமான மனசுக்குள்ள திருக்கி வச்ச ஒரு விஷயம். இது விஜய் சார் 25 years ஆயிட்டு பில்ட் பண்ணியிருக்க ஒரு லெகசி. இது ஒவ்வொரு காஸ்டும் க்ரூவும் வருஷங்களால பில்ட் பண்ணிய ஒரு எக்ஸ்பர்டீஸ், கிராஃப்ட் பண்ணிட்டு இருக்கிற, பர்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கிற கிராஃப்ட். ஷெல்லி சார் ஆயாலும் எவ்ரி சிங்கிள் ஏடி, மற்ற ஏடிஸ், உன் லைட்டிங், உன் கேரவான் அண்ணா வர. So every single person in this room is more deserving to stand on the stage than me. I want to acknowledge that, and I want to thank all of you for this opportunity. Thank you so much. Thank you so much. Thank you. Rani, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப 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 நன்றி படுறேன். நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் என்னையும் ஒரு ஆர்டிஸ்டாக மதிச்சு இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். விஜய் சார், உங்களோட மியூசிக் வந்து வளரும் போது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான தருணங்களுக்கு சவுண்ட் ட்ராக்காக இருந்திருக்கு. உங்களோட படம் வந்து கூட என்டர்டெயினும் பண்ணியிருக்கு, இன்ஸ்பயரும் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களோட 25th படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றியாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நடக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஒரு 3 பேர் தான் முக்கியமான காரணம். ஒன்று வந்து ஷெல்லி, கிளாக்கர்,
பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு சார். அதில் வேலை பார்த்து முக்கியமாக டைரக்ஷன் டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அவங்களோட ஃபேமிலிஸ் நீங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். 19th வந்து பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயமா சார். அண்ணன் ஆனா ப்ரமோஷன்ல கூட எமோஷன்ல நீங்க வந்து அந்த ப்ரமோஷனை மறைக்கல தெரியுமாண்ணே? 19th மட்டும் நீங்க மறைக்கவே இல்லைண்ணே. சரி, எப்போ கையை விட வச்சுங்க. சூப்பர். இங்க எங்களுக்காக சக்தி திருமணம் படத்துக்காக வந்திருக்கக்கூடியவங்க அனைத்து மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 25 படம் இது வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. என்னால இப்பவும் நம்ப முடியல. இப்போதான் ஜீவா சங்கரோட டைரக்ஷன்ல நான் படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. நேற்று சட்டுன்னு பார்த்தா 25 படம். ஆக்சுவலி இந்த 25 படத்தோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹீரோ நடிச்ச படத்தெல்லாம் சேர்க்கல. அவங்க அந்த கிழக்கு கடற்கரை சாலையை பார்த்துருக்கீங்களா? நான் ப்ரொஃபஸர் ஆக்ட் பண்ணிருப்பேன்ல, பார்த்துருக்கீங்களா? ஆமா, அந்த படம் ஆர்ட் ஸ்டுடியோல அப்பேர் பண்ணது, சாந்தனு படத்துல கெஸ்ட் ரோல் பண்ணது, சின்ன சின்ன படங்கள்ல நடிச்ச கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்த்து 25 கவுண்ட் வந்திருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு 20-19 பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ எனிஹவ் எல்லா படமும் சேர்த்து 25 படமா ஆயிடுச்சு. ஆமா, அந்த 25வது படம் வந்து உங்க படமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா கனவு கூட நினைச்சு பார்க்கல ப்ரோ. அதான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன், நான் இது மாதிரி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு தெரியாமலே எல்லா இடத்துலையும் எனக்கு பிடிச்ச படம் வந்து அருவின்னு தான் சொல்லியிருக்கேன். அந்த மலைக்கு போகாத அளவுக்கு வாழும் ஒரு ஒண்டர்ஃபுல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஆக்சுவலா அருண் பிரபு கிட்ட இருந்து உங்களை பார்க்கணும் சார், கூட படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. சத்தியமா நம்பவே இல்லை பிரபு, நீங்க எனக்கு தான் மெசேஜ் பண்ணீங்கன்னு. விஜய் தேவரகொண்டா சார் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, மச்சான் வா படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மச்சான் நான் வரேன் மச்சான்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க தான் வந்து பிஸியா இருக்கேன், இல்லை அந்த கதை மேட்ச் ஆகுன்ற மாதிரி உங்க பதிலெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை விஜய் தேவரகொண்ட அவருக்கு போடுற மெசேஜ் எனக்கு தெரியாம போட்டீங்களோன்னு நினைச்சு பார்த்தேன். அப்புறம் நீங்க நேரில் வந்து பார்க்கும்போது கூட நீங்க கதை சொன்ன விதம், பர்சனாலிட்டி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப மனசுதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை பண்ணிடணுன்ற முடிவோட தான் மீட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லும் போது வேற லெவல் பட்ஜெட். இந்த படத்துல வந்து நான் வழக்கமா மீடியம் பட்ஜெட்டாவே பண்ணி பழக்கப்பட்டேன்னா வந்து இந்த படத்தை பண்ண முடியுமான்னு என்னால வந்து நோன்னு சொல்ல முடியாது. வந்து கேட்கறது அருண் பிரபுவாச்சு, சரின்னு ஒத்துக்கிட்டேன். கதை வேற பயங்கரமா இருந்துச்சு, ஒரு வழியில பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சேன். கதை புரியல, ஏன்னா ஃபுல்லா அரசியல் பொறுத்த வரைக்கும் பெரிய அறிவுலாம் எனக்கு கிடையாது. சரி ஏதோ அருண் பிரபு தானே சொல்றாரு, கண்டிப்பா அறிவியல் நிறைய அரசியல் பேசியிருப்பாரு, மக்கள் சார்ந்த அரசியல் நிறைய இருக்கும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிடலாம். பொருள் செலவு ரொம்ப அதிகம், கருத்துக்களும் வேற வேற லெவல்ல தெரிக்குது. ஓகே ஓகேவா? இப்போ வேற மைக் மாத்திரலாமா? இது ஓகேவா? ஏதோ கேபிள் கட்டா இருக்கு போட்டு பாருங்க. ஓகேவா? இப்பதான் வரல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து வரலையா? இப்போ 1 2 3 1. ஓகே, அது மட்டும் சொல்லுங்க. சரி, கேபிள் வரலையா? 1 2 1 2 வருதுங்களா? 1 1 1 2 1 2. ஹலோ செக் ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியல படத்துக்கு அப்புறம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன ஆனாலும் இது ஆர்ட் ஃபார்முக்குள்ள இருக்கு பிரபு, ஆர்ட்டா தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க எப்படி சொல்லியிருந்தாலும், எந்த கட்சியை பத்தி நீங்க என்ன பேசியிருந்தாலுமே இதை வந்து எல்லாருமே கண்டிப்பா படமா மட்டும்தான் பார்ப்பாங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன். ஸோ ஒன் ஆஃப் தி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் இன் மை கெரியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு படம் உருவாகுதுன்னா வந்து அதுக்கு டைரக்டர் எவ்வளவு முழு முதற் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு கதையை எனக்காக எழுதி சுமந்து ஒரு 5 வருஷம் ப்ராசஸ் பண்ணி வார்டுக்கு அப்புறம் 4th இயர்ல இது ஆக்சுவலா 4 வருஷம் எனக்காக இந்த கதையை கொண்டு வந்து என்னை ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெருமைமிகு படமாக இந்த படம் வந்து இந்த கம்பெனிக்கு அமைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சுக்கரன் படத்தில். அப்போ வேற பேர் வச்சுட்டு உள்ள வந்தார். இப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. ஒரு ராஜா அதோட சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் வந்து
அல்ல சார் கேட்டது அன்னைக்கு கேட்டது இல்ல அந்த பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டேன். அதான் பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா ராஜா சிறில் ராஜா பிரான்சிஸ் ஆண்டனி. இந்த நேம் சொன்னோன்னே அது விஜய் ஆண்டனி மினிஸ்டர். அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளவு ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்காரு. அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவி சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி மாலுக்கு ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். அதான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்காரு கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.